வெரி குட் ஈவினிங் எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல என்னென்ன 4 சூப்பரான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னென்ன புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால பாடிக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்ல ப்ராப்பரா ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ நம்ம டைம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம ஹெல்தியான முறையில நம்மள பாத்துக்கலாம் அப்படிங்கிறது யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும். இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முதுகுத்தண்டு தளர்வு பயிற்சிக்காக பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. இதில் அப்படியே நம்ம கவிழ்ந்து படுத்துட்டு பண்ணுற மாதிரி சில பயிற்சிகளாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பயிற்சி 1. சலபாசனா. அதாவது இதில் எப்படி பண்ணணும்னா நம்ம 2 கைகளுமே தொடைப்பகுதி உள்ள வைக்கணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த சலபாசனால 2 காலுமே சேர்த்து நமக்கு தூக்க வரலனாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு காலம் நம்ம தூக்கிட்டும் பண்ணலாம். இப்போ ஒரு காலில் பண்ணலாம். அதாவது ஒரு கை இப்படி உள்ள வச்சுட்டு தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலாவும் செஞ்சுட்டும் பண்ணலாம். அதுமாதிரி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் வர மாதிரி இருக்கும். இங்கே கீழே இருந்தாலுமே ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை முதுகு தண்டுக்கும் சரி நம்ம கால் பகுதிக்குமே சரி 2த்துக்குமே நல்லாவே தளர்வு வரைஞ்சிரும். இது சலபாசனா. அடுத்தது பயிற்சி 2. இதில் 2 கைகளுமே 2 கால்களுமே சேர்த்து நம்ம தூக்க போகிறோம். சலபாசனால கை உள்ளே வைக்காம இப்போ வெளியில் வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். காலை தூக்கிட்டு 2 கையுமே பின்னோக்கி தூக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சியிலே 2 விதமாக செய்யலாம். இப்போ கையை பின்னோக்கி வச்சு தூக்கணும். இப்போ அதே மாதிரி கையை முன்னோக்கி வச்சு தூக்க போகிறோம். 2 கையுமே முன்னில் தூக்கிட்ட போகிறோம். 2 காலுமே பின்னோக்கி தூக்க போகிறோம். அதுவும் செஞ்சிடலாம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த 2 பயிற்சி பண்ண உடனே கண்டிப்பாக நம்ம முன்னோக்கி குனிகிற மாதிரி இருக்கணும். எந்த முன்னோக்கி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதாவது பாலாசனா. காலை இந்த மாதிரி வஜ்ராசனம் வச்சுட்டு முன்னோக்கி குனிறது பாலாசனா. அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காலை சப்பளங்கம் போட்டுட்டு அது அப்படியே முன்னோக்கியும் பண்ணலாம். சில வினாடிகள்
தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி இந்த பயிற்சிகளை வந்து ஒரு நிறைய முறை வந்து நம்ம செஞ்சுட்டே வரும்போது தான் நம்மளோட முதுகு தண்டு நல்லாவே தலைவர் பயிற்சி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஆசனாஸ்லாம் பண்ணும்போது ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். இதையெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ காலங்கள் அப்படின்னு வரும்போது அந்த காலங்கள் வந்து ப்ரெசென்ட்ல எப்படி, பாஸ்ட்ல எப்படி, ஃபியூச்சர்ல எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதையுமே பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், அதாவது பாசிட்டிவ்னா நான் பேசி முடிச்சிட்டேன், நெகட்டிவ்னா நான் பேச இல்லை அப்படிங்கிறது. இன்ட்ராகேட்டிவ்னும் போது குவெஸ்டின் மார்க்ஸ், பேச இருக்கலாமா, பேசலாமா, வேண்டாமான்னு ஒரு குவெஸ்டின் மார்க். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட டென்சஸ்ல இருக்க ரூலுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே வரலாம். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பார்க்குறோம். நெகட்டிவ் சென்டென்சஸ், ஒரு நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாங்கிறத பார்க்குறோம். ஒரு வாக்கியத்தை அமைக்கிறோம் அப்படின்னா அந்த வாக்கியங்களுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், ஆக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட், செயல் வார்த்தைகள் வேணும். அந்த செயல் வந்து V1ல எப்படி கொடுக்கலாம், V2ல எப்படி கொடுக்கலாம், V3ல எப்படி கொடுக்கலாங்கிறது தான் செயல் வார்த்தைகள். அதுலேயுமே நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது இது நான் செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன், இல்லை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, செய்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன வெர்ப் ஃபார்ம், என்ன ஆக்ஷன்ஸ், அதோட தமிழ் ஆக்கங்கள் என்ன ரூல், தென் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்குற சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஸோ நெகட்டிவ் அப்படிங்கும் போது விச் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறது தான். ஸோ நாட் நம்ம யூஸ் பண்றதால நாங்கள் செய்திருக்க மாட்டோம், பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நாட் எக்ஸ்க்ளூசிவ். இதுல வந்து verb, அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் verb V1 present, V2 past, V3 வந்து past participle. ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் verbs எப்படி கொண்டு வரங்கிறது தான். ஸோ present வரும்போது கால். ஸோ கால்னாவே ஜென்ரலாக என்னன்னா அழைப்பு. ஸோ இதே வந்து V2 அண்ட் V3ல வரும்போது கால்டு அப்படிங்கிறது. கால்டுன்னும் போது அழைத்தார், இல்லை அழைக்க செய்தார், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ கால்டு வரும்போது அழைத்தார். ஸோ கால் வரும்போது அழைப்பு அண்ட் அழைத்தார் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ ஒரு கால்டு அப்படின்னு வரும்போது எப்படி சொல்லலாம், நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம், கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ கால் அழைப்பு, அழைத்தார் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ வெர்ப் ஃபார்ம் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. கால்டுங்கிறது. இப்போ சப்ஜெக்ட் என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் அங்கே இருக்குன்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா சப்ஜெக்டோட ரூலில் இருக்காங்க. ஸோ இதில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் நம்ம என்ன டென்ஸ் எழுதுறோமோ அந்த டென்ஸினுடைய ரூல். ஸோ ரூல்னு வரும்போது ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வில் ஆர் ஷல். நம்ம வில் கொடுக்குறோமா இல்லை ஷல் கொடுக்குறோமா அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ வில் ஆர் ஷல்னு வரும்போது ஸோ வில், ஷல் கூடவே நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ்ங்கிறதுனால நாட். ஸோ தென் பர்ஃபெக்ட் வரும்போது ஹாவ். சின்ஸ் நம்ம நெகட்டிவ்னால நாட், பர்ஃபெக்ட் வந்து ஹாவ், ஃபாலோட் பை வெர்ப் ஃபார்ம் வந்து V3. ஸோ V3 விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ என்ன ஆயிடுச்சு, ரூல் ரெடி, வெர்ப் ரெடி, சப்ஜெக்ட் ரெடி, ரூல் ரெடி. ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் அமைக்க போகுது. ஸோ சென்டென்ஸ் அமைக்கிறோங்கிறது ஒரு கால்டுன்னு அதுக்கேற்ற மாதிரி கூப்பிட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜான் will not and perfectனால have. So John will not have. V3 வந்து called. ஸோ ஜான் வந்து அவனை கூப்பிட்டுருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். ஜான் கூப்பிட்டுருக்க மாட்டான், யாரை கூப்பிட்டுருக்க மாட்டான், எப்போ அப்படின்னாலும் சொல்லிக்கலாம். ஜான் will not have called me on yesterday. ஸோ ஜான் வந்து அவனை நேற்று கூப்பிட்டுருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ இது எப்படி எழுதலான்னு பார்ப்போமா. ஜான், ஸோ இங்கே இன்டைரக்ட் ஒன்று இருக்கு, அவனை.
அவனை ஆன் எஸ்டர்டே நேற்று will not have called இல்லையா, அப்போ அழைத்திருக்க ஸோ ஜானுங்கும் போது ஒருத்தர், அழைத்திருக்க மாட்டான். ஸோ ஜான் வந்து அவனை நேற்று அழைத்திருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்றது அந்த வாக்கியங்கள்லையும் அந்த வேர்ப் அந்த ஆக்ஷன்லையும் தான் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த ஆக்ஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம சென்டென்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே இருக்கிற ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸை நான் யூஸ் பண்ணல. லைக் ஐ ஹவ் யூஸ்டு நேம். நீங்களுமே என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து மை மதர் அப்படிங்கிறத கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மை ஃபாதர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மை பிரதர் வில் நாட் ஹவ் கால்டு மீ ஆன் எஸ்டர்டே. என்னோட அண்ணா வந்து என்னைய வந்து நேற்றுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சப்ஜெக்டோட ரோலுங்கிறது நம்ம ப்ளே பண்ணுறது தான். ஸோ இது வந்து அதே மாதிரி இன்டைரக்ட் நம்ம கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் அப் டு யூ. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, லைக் ஆஸ் பர் ரூல் ஒரு சப்ஜெக்ட், ஒரு வில் ஆர் ஷால் நாட்டு, ஒரு ஹேவ், ஒரு V3 இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு ஏற்றாப்புல நான் சென்டென்ஸ் இதோட கூட நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இல்லை ஐம் ஜஸ்ட் டெவலப்பிங் எ சென்டென்ஸ், நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது போது நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் எழுதுகிற அது வேர்ப் ஃபார்முக்கு என்ன பண்ணுங்கன்னா, தமிழாக்கங்கள் எழுதுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும்னா சென்டென்சஸை வந்து இன்னும் நல்லாவே டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ணுறது வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு பேராகிராஃப் இல்லை ஒரு டயலாக் ரைட்டிங் இல்லை ஒரு பேசேஜ் ரைட்டிங் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம்னா இன்னும் நல்லாவே டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு டெவலப்பிங், ஒரு ஹிண்ட் டெவலப்பிங் கூட சொல்லுவாங்க. ஹிண்ட்னா என்னது, ஒரு அதாவது ஒரு குறிப்பு அப்படின்றது ஒரு குறிக்கோ என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் நோட் மாதிரி. அந்த ஹிண்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அங்கிருந்து என்ன பண்ணிட்டே வரணும், டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அந்த டெவலப்பிங் அப்படிங்கிறது எங்கன்னா அந்த கொடுக்குற ஹிண்டோடைய தமிழாக்கங்களையும் சேர்ந்து புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கும், டெவலப் பண்ணும் போது ப்ரெசென்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத அந்த வாக்கியங்களுக்கு இடையில நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே வரலாம், ரோல் ஆன் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதுதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸை அமைக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு டிப் அப்படிங்கிறது தான். நீங்கள் ரொம்ப வந்து உங்களை கஷ்டப்படுத்திக்காமல் இந்த மாதிரியான டிப் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்கக்கூடிய வேர்ப் ஃபார்ம்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 5 to 10 minutes ஹோம்ஒர்க் பண்ணுறது, எழுதி பார்க்குறதோ இல்லை பேசி பார்க்குறதோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் அண்ட் ரூலோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசா இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே கால் ஆட்டுறதுன்றது ரொம்ப தப்பான செயல்னு சொல்லுவாங்க. ரொம்ப நர்வஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம கால் ஆட்ட ஆரம்பிச்சிருவோம். இது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும். உதாரணத்துக்கு எக்ஸாம்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கொஸ்டின் பேப்பர் வரும்போது அதை பார்த்தது என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கால் கிடக்குன்னு ஆட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணாத, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேரியஸ் ரீசன் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஆன்மீக ரீதியா சொல்லுவாங்க, இன்னொரு சில பேர் உடல்ல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு சில பேர் சத்தம் இரிட்டேட்டிங்கா இருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கால் ஆட்டுறதுனால நம்ம பாடியில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய ஷாக்கிங்கான விஷயமா இருந்தாலும் 20% நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய கேலரிஸ் எல்லாம் பர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க வெறும் கால் ஆட்டுறதன் மூலியமா. இதுக்காக நீங்க பெருசா எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ சும்மா அப்படியே கால் ஆடிட்டே இருந்தீங்கனாலே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கேலரிஸ் எல்லாம் பர்ன் ஆகும்னு சொல்றாங்க. எலக்ட்ரிசிட்டியை இந்த வருஷம் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா இது ஒரு பெரிய எவால்வேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொரு ஃபார்முலா வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த ஃபார்முலா வந்து ஒன்னொன்னா டெவலப் பண்ணி இப்படி நிறைய பேருடைய முயற்சினால தான் கரண்ட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, கரண்ட்டை கண்டுபிடிச்ச ஒரு வருஷம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருஷமாவே ஒரு உயிரினம் எலக்ட்ரிசிட்டியோட தான் இருக்கு. அதுதான் எலக்ட்ரிக் ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக யார் தொட்டாலுமே அவங்களுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இதோடைய பாடியிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய படங்கள்லையுமே பார்த்துருக்கோம். அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனா இது கிட்டத்தட்ட 0 to 100% நம்முடைய மொபைல் சார்ஜை வெறும் 140 செகண்ட்ஸ்ல ஃபுல் பண்ற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுமா? அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம வீனஸ்ல பிறந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு டெய்லியும் பர்த்டே தான். சரி, இப்போ நம்ம பர்த்டே எப்படி நம்மளுடைய பூமியில கணக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா
வருஷத்துல வரக்கூடிய அந்த நாட்கள்ல ஒரு நாள், ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்மளுடைய டே ஆனது வரும். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வருஷம் இதே நாள்ல உங்களுக்கு பர்த்டே வரும். ஆனா இந்த வீனஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சீக்கிரமாவே சூரியனை சுத்தி வந்துடுது. அதனால அந்த கணக்குல பார்த்தோம்னா ஒரே நாள்லயே சூரியனை வீனஸ் சுத்தி வந்துடும். அப்போ டெய்லி உங்களுக்கு பர்த்டே தான். பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு போறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க கிராவிட்டி இருக்கு. அதனால நம்மளுடைய ரத்த நாளங்கள்லாம் சரியா வேலை செய்யும். நம்மளுடைய நரம்புமே அந்த கிராவிட்டியோடைய, அதாவது புவியீர்ப்பு சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிளட்டை கீழே கொண்டு போகும். அதுக்கப்புறமா நம்மளுடைய காஃப் மசில் பம்ப் பண்ணி மேலே கொண்டு வரும். இது நமக்கு சொல்லச்சே நடந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்பேஸுக்கு போறவங்களுக்கு அந்த கிராவிட்டின்ற ஒரு விஷயமே இருக்காது. அதனால அவங்களுக்கு சரியான முறையில் சர்க்குலேட் ஆகாது பிளட் எல்லாம். இது அவங்க ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட அவங்க தலைகீழா நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க ஃபேஸே பண்ணுவாங்க. பட் இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வருது அப்படின்றதுனால இதுக்காகவே ஒரு சூட்டை கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா பூமி என்ன நமக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதோ கிராவிட்டியை, அதே அளவுக்கு அந்த சூட்டை அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. பட் இதை வந்து உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா வேற எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியறது இல்லை. அப்படியே செஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பேசாம இந்த சூட் அப்படியே பேண்ட் மாதிரி வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்துருச்சுன்னா ரொம்ப சுலபமா அவங்களால எல்லா இடங்களையும் நடக்க முடியும். அண்ட் அவங்களுடைய பாடியுமே கரெக்டா செயல்படும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கான வேலைகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பல்ல சுத்தமா வச்சுக்கலன்னா உடம்புல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லவே முடியாதுன்ற அளவுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். அண்ட் ரொம்ப சிவியராகவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பிரஷ் பண்ணல என்ன ஆகிட போகுது, பல்லு கெட்டு போகுது, கம்மு வீக் ஆக போகுது, அவ்வளோதானே அப்படின்னு யோசிப்போம். ஆனா அங்க இருக்கக்கூடிய பேட் பாக்டீரியாஸ் ரொம்ப சுலபமா நம்மளுடைய பாடியை டேமேஜ் பண்ணிடும்னு சொல்றாங்க. ஹார்ட் ரிஸ்கை 3 times வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மரங்கள்லாம் இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி, எப்பா மரங்கள் வர்றதுக்கு முன்னாடினா எவ்வளோ பழசு அப்படின்னு யோசிக்கலாம். அதாவது இப்போ எப்படி நம்ம ரொம்ப ரேராக மஷ்ரூம்ஸ் பார்க்குறோம், அந்த மாதிரி ரொம்ப ரேராக மரங்கள் பார்த்துட்டு இருந்த டைமும் நம்மளுடைய பூமியில் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ ரேராக அந்த மரங்களை பார்க்குற டைமில் மஷ்ரூம் தான் மரம் மாதிரி பெருசாக இருந்திருக்கு. அதோடைய லைஃப் ஸ்பேனுமே பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. குஷனாகவே யூஸ் பண்ணலான்ற மாதிரி இந்த மஷ்ரூமில் ஏறி படுக்கவே செய்யலான்ற அளவுக்கு பயங்கர ஃப்ளஃபியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 அடி உயரம் வரைக்குமே அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கேட்டகரி ஆஃப் மஷ்ரூம்ஸ் இருந்திருக்கு. அதில் கொஞ்சம் டாக்ஸிக்காக இருந்திருக்கு, இன்னும் சிலது எடபிளாக இருந்திருக்கு, இன்னும் சிலது வெறும் ஷேடோக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கும் லாய்க்கிலன்னு இருந்திருக்கு. நிறைய அலர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற மஷ்ரூம் அப்படின்னு. இப்போ எப்படி நம்மளுடைய மரங்களை வகை வகையாக பிரிக்கிறோமோ அதே மாதிரி மஷ்ரூம்ஸையும் வகை வகையாக பிரிக்கலாம். இப்போவும் நிறைய டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இருக்குது. ஆனால் இதை விட ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளடைவில் நம்மளுடைய பூமிக்கு என்னென்னலாம் தேவையோ, மனிதர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ப்ரொடக்ஷனை நேச்சரே உருவாக்கிருச்சு. அதனால மஷ்ரூமோடைய சைஸும் சுருங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக பண்ணக்கூடிய ரிசர்ச்சஸில் அப்போ ஜென்ரலா இந்த ஒரு டாபிக் வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care. ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farida and Manjilvel Mali team.